டைரக்டர் அட்லி இயக்கத்துல அஜித் நடிக்க போறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அட்லி இயக்கத்துல விஜய் நடிச்ச தெரி மெகா ஹிட் ஆனது. இந்த சந்தோஷத்துல உடனே தன்னோட அடுத்த படத்தோட கால் ஷீட்டையும் கொடுத்திருக்காரு விஜய். பரதன் இயக்கத்துல நடிச்சு முடிச்ச பிறகு அட்லியோட மீண்டும் விஜய் கூட்டணி வைப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டு வந்தது. இந்த நிலையில ரகசியமாக சமீபத்துல ஒரு சந்திப்பு நடந்திருக்கு. இதுல டைரக்டர் அட்லி அஜித் கிட்ட ஒரு கதை சொல்லியிருக்காரு. நடிகர் அஜித்தும் கதையை கேட்டு ஓகே சொல்லிட்டாராம். இயக்குனர் சிவா படத்துக்கு பிறகு டைரக்டர் அட்லி இயக்கத்துல அஜித் நடிக்க போறதாக தெரியுது. இதனால அட்லி விஜய் இணைவாங்களான்னு அவ்வளவு உறுதியாக தெரியல. இன்டர்நெட் ஏன்னா நான் அவங்கள எப்பயும் வணக்கம் சொல்லிடுவேன். இப்போ நான் இப்போ பொன்வண்ணன் கூட சொன்னார், அண்ணா இப்போ இந்த ரவுண்ட் ரொம்ப டாப்பாக பண்ணுறீங்கன்னு. அதுக்கு காரணமே இன்டர்நெட் தான். நம்ம இந்த பந்தாவா நம்ம ஒரு மெயின் நடிகர் நம்மளை என்னடான்னா அவன் கவலையே பட மாட்டான். சுத்தமாக நம்மளை தெரியாது. அவனுக்கு அமிதாப் பச்சன் வந்தால் தான் தெரியும். நாசர் தலைவராக வந்ததுக்கு பிறகு பேசுகிறேன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கூட இருக்கிறவங்களே தான் நம்மளை பற்றி சொல்லிடுவாங்க. அங்கே போய் பேரை மட்டும் சொல்லாதீங்கன்னு சொல்லிடுவாங்க. முக்கியமானவர் சொன்னார்னு சொல்லிடுவாங்க. இதை நான் சில பேர் சொல்லும் போது சொல்லுவாங்க, ஏங்க அவர் வயசாங்க நீங்கள் இன்னும் என்ன கேட்பாங்க. சொல்லிட்டு நீங்கள் கூட கல்யாணம் ஆன நாள்லேருந்து அப்படியே தான் இருக்கீங்க, இன்னும் வெயிட் போடல, அப்போ சிங்கத்தோட வாழ்க்கை நடத்துறீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு நான் சொல்லிவிட்டேன். அப்புறம் நான் பேசாமல் போயிட்டேன் வேறு. அதனால் ஒரு முடிவு கிடைக்கல. இப்போ முடிவு நான் இப்போ சொல்கிறது நம்ம சகோதரர்களுக்கு நான் உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவன் என்ற முறையில் சொல்கிறேன். தயவு செய்து வந்திருக்கிற சீஃப் கெஸ்ட்டுங்கெல்லாம் வெளியே போகலாம். நான் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு. 25 வருஷத்துக்கு முன்னால எப்படி போனாரோ கபாலி, அப்படியே திரும்பி வந்துட்டான்னு சொல்லு. கபாலிடா. Ha 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 ha!